மீண்டும் வறுமை திரும்பும் அபாயம். கடந்த 10 ஆண்டு கால சாதனைகள் வீணாகும். பிரதமர் மோடி வார்னிங். முதல்ல கொரோனா, பின்னாடி போர், இப்போ எரிசக்தி தட்டுப்பாடு அப்படின்னு இந்த வருஷமே நெருக்கடிகளால சூழ்ந்திருக்கிறதா பிரதமர் மோடி வேதனை தெரிவிச்சிருக்காரு. இந்த நிலை நீடிச்சா உலகத்தோட பெரும் பகுதியினர் மறுபடியும் வறுமையை நோக்கி போவாங்க அப்படின்னும், கடந்த 10 ஆண்டுகால சாதனைகள் தொடச்செறியப்படும் அப்படின்னும் வார்னிங் கொடுத்திருக்காரு. நெதர்லாந்தோட தி ஹேக் நகர்ல வாழக்கூடிய இந்திய வம்சாவளியினர் கிட்ட உரையாற்றின பிரதமர் மோடி, இப்போ உலகம் ஒரே நேரத்துல பல நெருக்கடிகளை எதிர்கொண்டு வரதா குறிப்பிட்டாரு. இது தொடர்பா பிரதமர் மோடி பேசுறப்போ, இன்னைக்கு மனித குலம் பல சவால்களை சந்திச்சுட்டு வருது. முதல்ல கொரோனா வந்துச்சு, பின்னாடி போர்கள் ஆரம்பிச்சது, இப்போ கடுமையான எரிசக்தி நெருக்கடி ஏற்பட்டிருக்கு. இந்த தசாப்தம் உலகத்துக்கு பேரழிவுகளோட தசாப்தமா மாறி வருது. இந்த சூழ்நிலை சீக்கிரத்திலேயே மாறாட்டி, கடந்த தசாப்தங்கள்ல நாம பெற்ற சாதனைகள் எல்லாமே வீணாயிடும். உலக மக்கள் தொகையில பெரும் பகுதியினர் மறுபடியும் வறுமையில வீழக்கூடும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. தொடர்ந்து இந்த மாதிரியான உலகளாவிய சவால்களுக்கு மத்தியில இந்தியா அடைஞ்சிருக்கக்கூடிய தொழில்நுட்ப அப்புறம் டிஜிட்டல் உள்கட்டமைப்பு வளர்ச்சிய பிரதமர் பெருமையோட சுட்டிக்காட்டினாரு. கடந்த சில வருஷங்கள்ல பூமிக்கும் சந்திரனுக்கும் இடைப்பட்ட தூரத்தை விட 11 மடங்கு அதிகமான ஆப்டிகல் ஃபைபர் கேபிள்களை இந்தியா அமைச்சிருக்கு. ஒரு தசாப்தத்துக்கு முன்னாடி நாம மொபைல் போன்களை இறக்குமதி செஞ்சோம். ஆனா இன்னைக்கு இந்தியா உலகத்தோட 2வது பெரிய மொபைல் போன் உற்பத்தி நாடா உருவெடுத்திருக்கு. இந்தியாவோட டிஜிட்டல் பொது உட்கட்டமைப்பு இன்னைக்கு உலக அளவுல பேசப்பட்டு வருது. இந்தியா ஒரு புதிய கண்டுபிடிப்புகளோட மையமா மாறி இருக்கு. இன்னைக்கு இந்தியாவோட இளைஞர்கள் வானத்தை தொட விரும்புறாங்க. 12 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவுல 500க்கும் குறைவான ஸ்டார்ட் அப் அப்ளேக்கள் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அந்த எண்ணிக்கை 2 லட்சத்துக்கும் அதிகமா உயர்ந்திருக்கு. 2014ல வெறும் 4 யூனிகார்ன் நிறுவனங்களே இருந்த நிலையில இன்னைக்கு அதோட எண்ணிக்கை சுமார் 1.25 லட்சமா அதிகரிச்சிருக்கு. செமி கண்டக்டர் உற்பத்தி துறையிலையும் இந்தியா வேகமா முன்னேறி வருது. இப்போ இந்தியாவுல 12 செமி கண்டக்டர் ஆலைகள் செயல்பட்டு வரதாவும், சீக்கிரத்திலேயே சிப்புகள் இந்தியாவிலேயே வடிவமைக்கப்பட்டு இந்தியாவிலேயே தயாரிக்கப்படும் அப்படின்னு பிரதமர் மோடி உறுதி கொடுத்திருக்காரு.